தண்ணி வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. அது ரொம்ப சாப்பாட்டு கூட வழி இல்லாம குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த டைம் தான் ரொம்ப. குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பாடு செய்யறதுக்கு இடம் கிடையாது, எதுவுமே இல்ல. சாப்பாடு கூட ஒருவேளை சாப்பாடு கூட எடுத்துன்னு வந்து யாராலையும் தர முடியல. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எடுத்துன்னு வர முடியலன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஒருத்தவங்க வீடு இருக்கிறவங்க மெத்த மேல போய் இருந்துக்கிறாங்க. வீடு இல்லாதவங்க சுத்தி இப்படியே ரோட்ல இந்த மாதிரி தான் இருந்தாங்க. தண்ணி செம தண்ணி வந்துச்சு. ஆனா ஒன்னும் செய்ய முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி. நாம் டிராக்டர் மூலமாக இந்த உணவை எடுத்துக்கொண்ட போது குழந்தைகள், கை குழந்தைகளோடு பெண்கள் வந்து அவர்கள் இந்த உணவுக்காக அலைமோதி வந்ததை நம்மால் அந்த வேதனையான ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. மேலும் அந்த மக்கள் இருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி என்ன பண்ணீங்கம்மா? தண்ணிங்க இல்ல, அங்க எங்க கடவுர்ல போய் மழை தண்ணி புடிச்சு புடிச்சு குடிச்சு கிடக்குது. மழை தண்ணி மழை தண்ணி தான் புடிச்சு குடிச்சு கிடக்குறோம். தண்ணியே கிடையாது. ஒரு வாரமா எங்களுக்கு தண்ணியே கிடையாது. கரண்டும் கிடையாது. கரண்ட் இருந்தா தானே தண்ணி இருக்கு. தண்ணி இல்ல, கரண்டும் இல்ல, காத்து நிக்கல.